அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே எல்லாருக்கும் பிடித்தமான கொத்தமல்லி துவையல், கொத்தமல்லி இலையை வச்சு துவையல் பண்ணி காமிக்க போகிறோம். இது வந்து தயிர் சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டேஸ்ட்டாக பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மல்லி இலை துவையல் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கட்டு மல்லி இலை அந்த அளவுக்கு வந்து அளவு சொல்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 6லேருந்து ஒரு 7 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் காரத்துக்கு தக்கன எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு புளி, அப்புறம் ஒரு சின்ன கட்டு மல்லி இலையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். மிளகாய் வத்தல், அப்புறம் புளி, இந்த 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இவ்வளோ தான் இதுக்கு வேணும். காரத்துக்கு தக்க நீங்கள் மிளகாய் வத்தல் கூடவோ குறைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 6லேருந்து ஒரு 7 மிளகாய் வத்தல் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் வந்து கம்மியாக வேணால் குறைச்சி எடுத்துக்கோங்க, கூட வேணால் இன்னும் 1-2 வேணால் போட்டுக்கோங்க. இதுவே கரெக்டாக இருக்கும் இந்த காரம் வந்து. அப்புறம் வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதில் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த துவையலுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும், அதனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். ஒரு 2 ஸ்பூன் போதும். விட்டுட்டு அந்த மிளகாய் வத்தல், அப்புறம் அந்த உளுத்தம்பருப்பு, உருட்டு பருப்புன்னு சொல்லணும்னா தோசைக்கெலாம் போடுவோம்னா அந்த உருட்டு பருப்பு, அது வந்து ஒரு 2 ஸ்பூன், ஒரு மீடியம் சைஸ் ஸ்பூனில் 2 ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். அந்த மிளகாய் வத்தலும் அந்த உளுத்தம்பருப்பையும் சேர்த்து அந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். மிளகாய் வத்தல் வந்து கருகிடக்கூடாது. ஓரளவு தீயை வந்து கொஞ்சம் சிம் அல்லது மீடியமில் வச்சு எரிச்சுக்கோங்க. மிளகாய் வத்தல் வந்து ஓரளவு லைட்டாக நிறம் மாற வந்து ஓரளவு வறுத்துக்கோங்க. இந்த பருப்பு வந்து கொஞ்சம் செவந்து வரணும், அந்த அளவுக்கு அதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. தீயை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. இப்போ மிளகாய் வத்தல் வந்து டக்குன்னு கறிக்கிடும். அதுக்கப்புறம் புளியை வந்து ஒரு சின்ன துண்டு புளியும் வந்து அதிலே போட்டுருங்க, அந்த எண்ணெயிலே வந்து போட்டு அது கொஞ்சம் ஒரு நிமிஷம் மட்டும் லைட்டாக அப்படி பரட்டி விட்டுக்கோங்க. பரட்டி விட்டுட்டு இப்போ வந்து அந்த மல்லி இலையை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மல்லி இலையை வந்து நம்ம வந்து இதில் வந்து அந்த இதோட சேர்த்து போட்டுறணும். அந்த மிளகாய் வத்தெல்லாம் வதக்கி வச்சுருக்கோம்ல அதோடு சேர்த்து போட்டுட்டு இப்போ வந்து தீயை வந்து சிம் அல்லது மீடியமில் வச்சு இதை வந்து வதக்கிக்கோங்க. மல்லி இலையை போட்டுட்டு 1 நிமிஷம் 1-2 நிமிஷத்துக்குள்ளே வதக்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்கணும்னு தேவையில்லை. மல்லி இலை வந்து கொஞ்சம் அந்த இலை வந்து சுருங்கி கொஞ்சம் இதை வந்து ரொம்ப நேரம் வச்சுருக்க வேண்டாம். ஓரளவு இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் மட்டும் லைட்டாக அப்படியே பரட்டி விட்டுக்கோங்க, சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. டேபிள் சால்ட் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அளவு உப்பு வந்து தேவைப்பட்ட அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ அவ்வளோதான். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் மல்லி இலை போட்டு வதக்கணும்னு தேவையில்லை, 1 நிமிஷம் 2 நிமிஷம் வதக்கினா போதும். தேவையான உப்பு போட்டு இப்போ வந்து நல்லா ஆறட்டும். கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் போட்டதுக்குன்னு சூட்டோடு போடக்கூடாது. போட்டுட்டு இதை வந்து மிக்சியில் வந்து ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு வேண்டாம், கொஞ்சம் அப்படி குறை இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் துவையல் பக்கத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி விட வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு லைட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து இந்த துவையல் வந்து ரெடி ஆகிடுது. இப்போ வந்து அந்த துவையலுக்கு வந்து நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு அது காஞ்சோடனே அதில் வந்து நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிக்க போகிறோம். அப்புறம் இந்த துவையல் வந்து ரொம்பவே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு ரொம்ப ஒரு சூப்பராக காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு அது வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு இந்த தாளிசத்தை வந்து அதில் கொட்டிட வேண்டியதான். அதுக்கப்புறம் இது வந்து கை ரொம்ப படாமல் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 நாள் வச்சுருந்து கூட நீங்கள் வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம். 2 நாள் 3 நாள் கூட வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம தேங்காய் எதுவும் ஆட் பண்ணலை, அதனால் வந்து இது வந்து நல்லாயிருக்கும், ஒன்றும் கெட்டு போகாது. ஒரு 2 நாள் 3 நாள் வரை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் நேரம் வெளியில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த தாளிசத்தை இதில் போட்டு இதை வந்து நல்லா பரட்டி விட்டுருங்க. இந்த தாளிசத்தில் இது வந்து ரொம்ப ஒரு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. மல்லி இலை சேர்த்து பண்ணும்போது ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக பண்ணிடலாம். அந்த உளுத்தம்பருப்புலாம் போட்டதுனால அது ஒரு வாசமாக நல்லாயிருக்கும். அது மாதிரி உங்களுக்கு தோசைக்கு அந்த மாதிரி கூட நம்ம தொட்டு சாப்பிடுவோம். இட்லிக்கு தோசை கூட இதை வந்து தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் அந்த குறைன்னு கொஞ்சம் எப்படி இருந்தால் தான் அது வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப மையாக அரைச்சா வந்து டேஸ்ட்டாக நல்லா இருக்காது. கண்டிப்பாக இதே மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.